செல்வத்தமிழ் சேனல்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம இப்போ கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற ஒரு கருத்துல ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஆற்றங்கரை அடுத்த காட்டு பகுதியில எலி ஒண்ணு வாழ்ந்து வந்தது. அதுக்கு தேவையான உணவுப் பொருளும் அதே பகுதியில கிடைச்சதுனால அதை சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு நாள் ஆற்றின் உள்ளே இருந்து ஒரு தவளை எலியை நோக்கி வந்தது. எலிகிட்ட வந்து, என்ன எலியாரே, சந்தோஷமா இருக்கீங்களா? நான் இந்த ஆத்துல தான் இருக்கிறேன். எனக்கு அங்கே இருந்து வாழ்க்கையே போர் அடித்து விட்டது. அதனால இன்னையிலிருந்து நாம 2 பேரும் நண்பர்களா இருப்போமா அப்படின்னு கேட்டது. இதை கேட்ட எலி தான் மட்டும் வாழ்ந்து வந்த இந்த காட்டு பகுதியில ஒரு தவளைய சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சது. சரி தவளையாரே, 2 பேரும் சேர்ந்து நண்பர்களா இருப்போம் என்று ஒப்புக்கொண்டது. இதை கேட்ட தவளைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. 2 பேரும் நண்பர்களாகவே பழகி வந்தாங்க. தினமும் தவளையும் எலியும் ஆடுவதும் பாடுவதும் குதிப்பதும் ஒரே கொண்டாட்டம் தான். இப்படியாக அவர்களுடைய வாழ்க்கையே மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு நாள் தவளை எலியை பார்த்து, எலியாரே எலியாரே, நாம 2 பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள் தானே என்று கேட்டது. அதற்கு எலியும், இதுல என்ன சந்தேகம் என்று கூறியது. உடனே தவளை, அப்படியானால் நாம இருவரும் நம்மோட கால்களை கட்டிக்கிட்டு குதிச்சு விளையாடலாமா அப்படின்னு கேட்டது. இதை கேட்ட எலிக்கும் சந்தோஷமாவே இருந்தது. நண்பர்கள் இருவரும் அவர்களுடைய கால்களை ஒரு கயிற்றை கொண்டு கட்டி கொண்டனர். பிறகு குதித்து குதித்து விளையாடின. மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. திடீர்னு வானத்துல பறந்து வந்தது. இதை பார்த்த எலி தவளையிடம், மேலே பருந்து ஒன்று பறக்கிறது, நம்மை தூக்கி செல்ல போகிறது, வா நாம 2 பேருமே சேர்ந்து இந்த வழக்குல போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னுச்சு. ஆனா தவளையும் எலிய பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம, நம்ம மட்டும் உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருந்த ஆத்துல குதிச்சுச்சு. காலு கட்டப்பட்டு இருந்ததுனால தவளையோட சேர்ந்த அந்த எலியும் தண்ணீர்ல விழுந்துருச்சு. தவளை தண்ணீர்ல நீந்துனுது. ஆனா எலிக்கு நீந்த தெரியல. தண்ணீரை குடிச்சு குடிச்சு கடைசியில மூச்சு திணறி இறந்து போச்சு. எலியை பற்றி சற்றுமே கவலைப்படாத தவளை தான் மட்டும் தண்ணீர்லயே நீந்துனுச்சு. இறந்த எலி தண்ணீரோட மேல மிதந்துச்சு. மேலே பறந்துகிட்டு இருந்த அந்த பருந்து இறந்து போன எலியை கண்டதும் எலியை தூக்கிக்கிட்டு மேல பறந்துருச்சு. எலியோட கால்கள் கட்டப்பட்ட அந்த தவளையும் உயிரோடைய பருந்துகிட்ட போய் மாட்டிக்கிருச்சு. பருந்து எலி மட்டும் இருக்கிறத நினைச்சிட்டு கீழே வந்தது. ஆனா தவளையும் சேர்ந்து கிடைச்சதுனால அந்த பருந்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. பருந்து எலிய தின்றுட்டு உயிரோட தவளையையும் கொத்தி கொத்தி தின்னுது. இதன் மூலம் நாம அறியும் கருத்து என்ன? கூடா நட்பு கேடாய் முடியும். தீயவர்களோடு நட்பு கொண்டால் நமக்கு தீமைதான் ஏற்படும். என்ன சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.